ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் வீடு, சனி பகவானின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. சனி பகவானுக்கு பிடித்த ராசி கும்பராசி. கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு, பின்னோக்கி நகண்டு போகிறாரு. பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதய 4ஆம் பாதத்தை நோக்கி போகிறாரு. 15/11/2024 வரைக்கும், அதாவது நவம்பர் 15 வரைக்கும் பிற்போக்கு நிலையில் இருப்பார். இது ஒரு வகைக்கு நல்லதான். சனி பகவான் தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிட்டு பின்னோக்கி போகிறாரு. ரிவர்ஸில் போகிறது நல்ல விசேஷம்தான். இவ்வளோ நாளாக இருந்த கொஞ்சம் கிரிப்பு குறைஞ்சிருக்கும், அழுத்தம் குறைஞ்சிருக்கும், ஓரளவு ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. இது சனி பகவானுடைய நிலைப்பாடு. இந்த வீடியோ போட வந்ததே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கிரக அமைப்பில் கிரக பயிற்சிகளில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னா, புதன் ஒரு முக்கியமான கிரகம். கும்பராசிக்கு பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி. லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான், அஷ்டத்தை கொடுக்குறவரும் அவர் தான், சில வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்குறவரும் அவர் தான். அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் பஞ்சமாதிபதிங்கிற ஒரு ரோலை எடுக்கிறதுனால அவர் ஓரளவு கெடுபலங்களை குறைச்சி தான் செய்வார். இப்போ அந்த புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 18/7/2024 இன்றைக்கி வந்துட்டார். ஆடி 2ஆம் தேதி வந்துட்டார். இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு எப்படி முக்கியமான நிகழ்வுன்னு சொல்ல வந்தோம்னா, சனி பகவானை பார்க்குறாரு, தனித்த புதனை பார்க்குறாரு. தனித்த புதன் சுபருக்கு நிகரானவர், குருவுக்கு நிகரானவர், சுக்கிரனுக்கு நிகரானவர். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே அழுத்தத்தை கொடுக்குறவரும் அவர் தான். அதாவது ஒரு பிரச்சனைக்கு, ஒரு சிக்கலாக இருக்குது, அதில் முடிச்சு எடுத்துட்டோம்னா சிக்கல் தீர்ந்து போயிடும். அது மாதிரி உங்களுக்கு மற்ற கிரகங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே ராசியில் சனி பகவான் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அதை தான் 7.5 சனின்னு சொல்கிறோம். ஜென்ம சனின்னு இருக்கிறீங்க. இப்போ புதன் பார்வை கொஞ்சம் சுபத்துவமாக இருக்குது. தனித்த புதன் சுபரா மாதிரி ஸ்தான பலம் பெற்று பார்க்குறாரு. சிம்மத்தில் தனக்கு பிடித்த இடத்துல இருந்து பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சூரியனுக்கு வீடு கொடுத்த சிம்மத்தில் இருக்கிற புதனுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூரியன் 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறான். நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா சூரியன் உபசன ஸ்தானத்தில் இருக்குது, நல்லதான். உங்கள் ராசிக்கு 7 குடைவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, நான் சூரியனை பற்றி அப்புறம் வரேன். இப்போ புதன் சனியை பார்க்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் தான் நீடித்த பலன்களை கொடுக்குறவர். அது நல்லதோ கெட்டதோ அதை நீடித்து செய்கிறவர் சனி பகவான் தான். மற்ற கிரகங்கள் செய்கிற பலன்கள் அப்பப்போ மாறிட்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கிரக நிலை எடுத்துக்கிட்டோம்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுத்துட்டார். அதாவது சனி பகவான் சாரம் எடுத்துட்டார். ஸோ 2ஆம் இடத்துல ராகு சனி பகவான் சாரம் எடுத்ததுனால கொஞ்சம் குடும்பத்தில் வரைய இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 8 மாதத்துக்கு இருக்கும். ஜூலை 8லேருந்து அவர் 8 மாதத்துக்கு இருப்பார். ஜூலையிலேருந்து அவர் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் போவார். உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் தான் போகிறாரு, சனி நட்சத்திரத்தில் தான். அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதனும் அவர் தான், 12 குடைவனும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான், ராசியாதிபதியும் அவர் தான். அதனால் ஆள் கொஞ்சம் இதாக இருப்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் இயல்பாக இருப்பீங்க, கொஞ்சம் மும்முரமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உங்கள் பங்களிப்பை கொடுப்பீங்க. ஷேரிங் நல்லா இருக்கும். இருந்தாலும் விரயம் இருக்கும் குடும்பத்தில். அது போக வாக்கு சுத்தமாக இருக்கணும், சரியா? ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதே வாக்கில் சில பிரச்சனை இருக்கும். அதுபோக சனி சாதத்தில் இருக்கிறதுனால வாக்கு கரெக்டாக இருக்கணும். சொல்ல மறந்துடுவீங்க. யாருக்குனாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தை உங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா 12ஆம் இடம் மறைவை குறிக்கும். அதனால் வாக்கில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பேசுங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருந்தால் நோட் புக்கில் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கும் எந்தவித உத்தரவாதமின்றி வாக்கு கொடுக்க வேண்டாம், சரியா? நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடாதீங்க. உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு சனி சாரை எடுத்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை. 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறாங்க. நல்ல அமைப்பு தான். குருமங்கள யோகம் 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். குருமங்கள யோகத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். செவ்வாய் தருகிற சிறப்பு பலன்கள் சிறப்பாகவே இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3/10 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல கிரகம் கிடையாது. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. அருமையான அமைப்பு. சூரியன் சுபத்துவம் ஆயிட்டார், சரியா? சூரியன் சுபத்துவமாகி சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. 30/7/2024 வரைக்கும், அதாவது ஜூலை 30 வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னா, சூரியனை சுபத்துவப்படுத்திட்டு சுக்கிரன் வீக்காகிறாரு. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4/9 குடைவன். இந்த காலகட்டத்தில் தாய் தப்பனை பார்த்துக்கோங்க. தாய் தப்பன் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மெதுவாக போங்க. வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் பண்ணுறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சில சர்க்கிள் வரும். எதிர்பாராத சில செலவு வரும். இல்லைனா அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிற வேலைகள் தாமதமாக இருக்கும். அதுபோக அந்த அமைப்பில் இருக்கிற வேலையாட்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க.
கொஞ்சம் ஸ்டெடி மைண்டில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் மல்லு கட்டுற மாதிரி இருக்கும். மற்றவங்க வேலையை நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்குது. ஏன்னா 4 9 குடைவன் 6ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. கடகத்தில் பகமைப்பட்டு தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் ஒரு நீர் கிரகம் நீர் ராசியில் இருக்கிறதுனால இயல்பு நிலை இருக்கும். சுக்கிரன் வந்து இந்த இயல்பு நிலையை கொடுப்பாரு. உங்களை கொஞ்சம் அலங்காரப்படுத்துவார். கொஞ்சம் ஆள் டீக்காக இருப்பீங்க, ட்ரெஸ் கோட்லாம் நல்லா போட்டுக்கிருவீங்க. கொஞ்சம் அப்படியே மனசில் ஒரு நல்ல நினைப்பில் தான் போவீங்க. இயல்பு நிலையில் இருந்து மாற மாட்டீங்க. இருந்தாலும் உத்தியோக ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். பர்டிகுலராக குடும்பத்துக்கு வந்துட்டிங்கன்னா அம்மா வழி உறவு, அப்பா வழி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. தொட்ட காரியத்திலும் சில இழுபறி இருக்கும். குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் சில நெருடல்கள் இருக்கும். அந்த காரியங்கள் வந்து ஈஸியாக முடியாது. ஜூலை 30 வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கு பின்னாடி சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்ல அமைப்பு தான். 7ஆம் இடத்துல அவர் சிம்மத்தில் பகமைப்பட்டாலுமே புதன் கூட சேர்ந்து ஒரு ராசியை பார்ப்பார். கூடுதல் சிறப்பு தான். உங்கள் ராசிநாதனுக்கு ஒரே நேரத்தில் 2 சுபகரங்களோட பார்வை கிடைக்கும். அட் ப்ரெசென்ட் இன்னிலிருந்து புதன் பார்வை கிடைக்குது. 30ஆம் தேதிக்கு முன்னாடி ஜூலை 30க்கு பின்னாடி சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் சுபத்துவம் வராருங்க. இப்படி சுற்றி வந்து பார்த்தோம்னா சனி பகவான் வந்து 18/7/2024 இருந்து 22/9/2024 வரைக்கும் தனித்த புதன் பார்வையில் பார்க்குறாரு. இடையில சுக்கிரனும் சேர்றாரு, சூரியனும் சேர்றாரு. சூரியன் வந்து அடுத்த மாதம் தான் சேர்றாரு. இந்த ஆடி மாதம் முழுக்க சேரலை. 16/8/2024 ஆவணி 1ஆம் தேதி தான் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராசிநாதனை பார்ப்பார். அடுத்த மாதத்துக்கு நான் பலன் போடுறேன். இப்போ ஒரு 30 நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா பலன்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு பலன் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். சும்மா மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பலன் சொல்லிட்டு போகிறது போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி தான். கேட்குறவங்க கேட்காதவங்க போங்கன்னு சொன்ன மாதிரி தான். நான் அப்படி சொல்ல மாட்டேன். கும்பராசிக்கு எப்படி வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா? முக்கியமான கிரகங்களை வச்சுக்கிட்டு உங்கள் ராசிநாதனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் மெயின். மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இப்படி போய் மாறிக்கிட்டே இருக்கும், பிறண்டுக்கிட்டே இருக்கும். ராசிநாதன் தான் ஸ்டெபிளாக இருக்கிறவர். ஓகே, இப்போ 2 விஷயம் உங்களுக்கு போனஸாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் வந்து பின்னோக்கி போகிறாரு, அது ஒரு வகை போனஸு. 2வது வந்து இவர் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, 2வது வகை போனஸ். 3வது வகை போனஸ் 30ஆம் தேதிக்கு மேலே ஒன்று வரும். சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறதுனால உங்கள் ராசிநாதனோட அழுத்தம் ரொம்ப குறையும். ராசியில் அழுத்தம் குறையதுனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, நல்ல கூலிங்காக இருக்கிறீங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி 18/7/2024 தமிழ்நாடு முழுக்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெப்பநிலை குறைஞ்சிருச்சு, காற்று அடிக்குது, சில இடத்துல தூறல் மழை போடுவது. அந்த பருவமழை வந்து நல்லா இருக்குது. தென்மேற்கு பருவமழை தாக்கம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி கும்பராசியில் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, தட்பவெப்பம் மாறிடுச்சு, நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. சனி பகவான் பார்க்குற இடங்களெல்லாம் நல்லபடியாக பார்ப்பார். ஏன்னா சுபகிரகங்கள் பார்க்குதுல, அதனால் அவர் இயல்பு நிலை மாறி நல்ல நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இளைய சகோதரிகள் வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க. அதுபோக வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு குறிப்பிட்ட தூரத்தில் ஷார்ட் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போய்ட்டு வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொலைத்தொடர்பு நல்லாயிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சின்ன பட்ஜெட்டில் முதலீடு பண்ணிவிட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து ஒரு திட்டமான வெற்றியை குறிக்கும், ஒரு ஷார்ட் வெற்றியை குறிக்கும். 9ஆம் இடம் தான் மாபெரும் வெற்றியை குறிக்கும். ஸோ 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால அந்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. அது சின்ன காரியத்தை கூட ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருந்தீங்க. சாதாரணமாக முடிகிற காரியத்தை கூட ரொம்ப சிரமப்பட்டுட்டு பிரயாசப்பட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் அதெல்லாம் ஈஸியாக முடியும். சரியா? சில காரியங்கள் நீங்கள் ஓவர் ஃபோனில் சொன்னாலே டக்குன்னு முடிஞ்சிடும். சரியா? அந்த தொலைத்தொடர்பு நல்லபடியாக இருக்கும். உங்கள் சொல்லு அம்பலத்துக்கு வரும். அதுக்கடுத்து அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது பெரிய விஷயங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு புரிதலாக இருப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம், அருமருந்து. ஏன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து பார்ட்னர் விஷயம் கரெக்டாக இருக்கணும். அந்த பார்ட்னருங்கிறது வந்து கணவன் மனைவி உறவை தான் சொல்லுவோம். மற்ற விஷயத்தில் பார்ட்னரே சொல்ல மாட்டோம். பிஸ்னஸில் பார்ட்னர் இருப்பார், அவர் வந்து ஃபினான்ஷியலாக பார்ட்னராக இருப்பார், ப்ரொஃபஷனல் பார்ட்னர் இருப்பார். ஆனால் ஃபேமிலி பார்ட்னருங்கிறது வந்து மனைவியை தான் சொல்லுவான், இல்லைனா கணவனை தான் சொல்லுவான். அந்த பார்ட்னர் விஷயம் நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் 7 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? சூரியன். இங்கே ஒரு சின்ன பிரேக் இருக்குது, சின்ன சுத்து இருக்குது. 7 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க விஷயத்தில் சில கடன் படுற மாதிரி இருக்கும். மனைவிக்காகவோ கணவன், இல்லைனா கணவனுக்காக மனைவியாக சில கடனுங்க வாங்குற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 கூடியவன் வந்து 6ஆம் இடத்துல கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர வீட்டில் இருக்கிறாரு. கும்பத்துக்கே ஆகாத சந்திர வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் 6 கூடிய சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனை தான் இருக்கிறாரு. பௌர்ணமி நோய்க்கு போயிட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் பௌர்ணமி வர்ற 20ஆம் தேதி நைட்டு, 21ஆம் தேதி பகலில். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திர வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும்.
கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், 2 பேர்த்துக்கும் யாரோ கொஞ்சம் பிரச்சனை வரும். கவனமாக பார்த்துக்கோங்க. சூரியன் ஜனன ஜாதகத்தில் சரியாக இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். சரியா? சூரியன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக அவர் கெட்டு போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனையை கொடுப்பாரு. ராகு கூடயோ சனி கூடயோ செவ்வாய் கூடயோ சேர்ந்து, இல்லைனா அமாவாசை சந்திரன் கூடயோ சேர்ந்து இருந்தாருன்னா இந்த பிரச்சனையை கொடுப்பாரு. மற்றபடி சூரியன் 6ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சூரியன் கொடுக்குற பலனை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வைப்படுற இடங்கள் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சேர்ந்தே நல்லாயிருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கமாக போவீங்க. நண்பர்களால் பெரிய ஏற்றம் இருக்கும். 7ஆம் இடத்தில் புதன் வந்திருக்கிறது பெரிய விஷயம். நண்பர்களால் நல்ல ஒரு இது இருக்கும். நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் தோள் மேலே கைப்போட நண்பன் உங்களுக்கு துணையாக இருப்பார், துணைவனாக இருப்பார். நண்பர்களால் நல்ல காரியம் சாதிப்பீங்க. நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு செவ்வாய் பார்வையும் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருமங்கள யோகத்தில் செவ்வாயும் குருவும் பார்க்குறது ஒரு வைக்கு நல்லதான். உங்கள் ராசிக்கு 2-10 கூடையவனும் 3-10 கூடிய செவ்வாயும் குருவும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லாயிருக்கும். சரியா? இப்போ சனி பகவான் கெடுபார்வையும் குறைஞ்சதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி கும்பராசியில், சரியா, தொழில் நல்லாயிருக்கும். அதில் ஒரு டென்ஷன் குறைஞ்சிரும். நார்மலாக நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். சரி சார், இது எவ்வளோ நாளைக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் இடத்துல 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. 22னா செப்டம்பர் 22 வரைக்கும் இருக்கிறாரு. 18/7/2024 இருந்து 22/9/2024 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ இன்னும் அடுத்த வரைக்கும் இந்த 2 மாத காலத்துக்கு இந்த பலன்கள் கொஞ்சம் நீடிக்கும். இதில் சில ஏற்ற இறக்கமும் இருக்கும். சுக்கிரனாலும் சூரியனாலும் சில ஏற்ற இறக்கம் இருக்கும். செவ்வாய் இப்போதைக்கு பயிற்சி ஆகலை. அவர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தான் பயிற்சியாராரு. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். இன்னும் 1 மாதத்துக்கு மேலே தான் பயிற்சியாராரு. அட் பெர்சென்ட் பார்த்தோம்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்கள் ராசி நல்லபடியாக ஆகுது. ராசியில் உள்ள டென்ஷன் குறையுது. அவர் பார்க்குற இடங்களில் உள்ள கெடுபலங்கள்லாம் குறையுதுனால அந்த இடங்கள் வளப்படுகிறது. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம், அடுத்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் 3 நல்லபடியாக இருக்கிறதுனால நீங்கள் ஓரளவு மோல்டாகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி எப்படி இருந்தாலுமே கோச்சாரத்தில் ஒரு லிஃப்ட் கிடைக்குது, ஒரு கை பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்குது. அது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் என்ன சார் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் எதிர்ப்புகளை வெல்லுவார். உங்களை யாரும் எதிர்த்து இருக்க முடியாது. சரியா? எதிர்ப்பு கடை போட்டவங்க, போட்டிக்கு நிற்கிறவங்களாம் இல்லாமல் போயிடுவாங்க. நீங்களும் ஆள் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க, பராக்கிரமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட், கமிஷன், அரசு தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக படைக்கப்படுகிறது. அரசியல்வாதிகளை நல்லபடியாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். கொடுக்கல் வாங்கல் லாபமாக இருக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. உஷ்ணமான சாப்பாடாக சாப்பிடாதீங்க. இந்த புரோட்டா, பர்கரு, அப்புறம் அஜீரண கோளாறு உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் உடம்புக்கு நோவை கொடுக்கும். அதுபோக வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு நல்ல பேர் கிடைக்கும். நண்பர்களுடைய உதவி அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும். சாஸ்திரம் படித்தவர்கள், வான சாஸ்திரமாக இருந்தாலும், கணித சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வேத சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரம் படித்தவர்கள் வேத விற்பனர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கோயில் குருமார்கள், அர்ச்சகர்களுக்கெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் ஒரு விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். அதுபோல் சனி பகவான் விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். அவரும் சுபத்துவமாக இருக்கிறனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசியில் வேளாண் விளைபொருள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்கள், அதுபோக மின்சார பொருள் அப்ளை பண்ணுறவங்க, சப்ளையில் இருக்கிறவங்க, ஹோல்டெயில், ரீட்டெயில் இதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். எரிசக்தி, அணுசக்தி, காற்றாலை மின்சாரம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உரம் சம்மந்தப்பட்டவங்க, கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அதுபோல் ஹோட்டல்ஸ், சப்பாத்தி கடை, பரோட்டா கடை, பேக்கரி வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கும் அந்த தொழில் மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதுபோக உங்களுக்கு அரசியல் வெற்றி இருக்கும். சரியா? அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசியில் நல்ல பிரச்சனை பெறுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு லீடர்ஷிப் எடுத்து செய்வீங்க. நல்ல விதமாக இருக்குங்க. சில பேருக்கு அரசாங்கத்தில் பாராட்டு, ஆதாயம் கிடைக்கும். நல்லா இருக்கும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வெற்றி இது 3ம் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும். சூரியன் அதை சிறப்பாக செய்வாருங்க. சூரியன் ஸ்தான பலம் பெற்று 6ஆம் இடத்துல உட்காருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பௌர்ணமி வருது. வருகிற 21ஆம் தேதி பகலில், ஆடி 5ஆம் தேதி பௌர்ணமிக்கு ஒரு சின்ன வழிபாடு பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாவை கும்பிட்டுட்டு, சிவபெருமானை கும்பிட்டு ஒரு விளக்கு போட்டு வந்துடுங்க. பகலில் முடிஞ்சால் விரதம் இருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது கோகிலா விரதம். ஆடி பௌர்ணமிக்கு இருக்கிற விரதம் கோகிலா விரதம். இதை மேற்கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷம் தீரும். நீங்கள் கும்பராசியில் எந்த லக்கணத்தில் தான் பிறந்திருக்கலாம், எதனாச்சும் ஒரு தோஷம் இருக்கும். அது ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்கும். அது நிறைய வகை தோஷம் சொல்கிறாங்க. புதிர் தோஷம் இருக்கும்,
மாதா தோஷம் இருக்கும், கலஸ்தர தோஷம் இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும், மாங்கல்ய தோஷம் இருக்கும், ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். தோஷங்கள் நிறையா இருக்குது. யோகங்கள் 320 இருக்கிற மாதிரி தோஷங்களும் நிறைய இருக்குது. அந்த தோஷங்கள்லாம் அடிபட்டு போயிடும். சரியா? அந்த ஆடி பௌர்ணமிக்கு அந்த விரதத்தை கடைப்பிடிங்க. காலையில் வெள்ளனை எந்திருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, 4 to 6 எந்திரிச்சு குளிங்க, சூரிய பகவானை கும்பிடுங்க. சூரிய பகவானை கும்பிடுறது நல்ல விதமாக கும்பிடுங்க. கையில் செப்பு பாத்திரத்துலையோ இல்லைன்னா வெங்கல பாத்திரத்துலையோ பித்தளை பாத்திரத்துலையோ நீர் வச்சுக்கோங்க. அதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, நிறைஞ்ச குடத்துலேருந்து எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் ஆறு குளம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், கடல் நீராக இருந்தால் கூட எடுத்துக்கலாம், பக்கத்தில் கடல் இருந்தால் கூட கடலில் நீரை கூட எடுத்துக்கலாம். அந்த நீரை சூரியனுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள். அதை எடுத்து ஒரு 3 தடவை முன்னாடி ஊற்றுங்க. அவர் நாமத்தை சொல்லுங்கள். சூரிய நாமத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுட்டு சொன்னாலும் சரி, இல்லைன்னா ஓம் சூரிய தேவா நமகான ஒரு 21 தடவை சொன்னாலும் சரி. சூரிய நாமங்கள் நிறைய இருக்குது. ஓம் அருக்கனை போற்றி, இரவையை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்திர நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்திராட நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, வெய்யோனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, தகப்பனை போற்றி, மூதியர்களை போற்றி, சிம்மராசியில் ஆட்சி செய்வனை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கலியுத்தை காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமை போற்றி, ஒளியை போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமயமானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரிகளை வெல்வனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேகாரிக்கும் தருவனை போற்றி, காருண்ய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தகப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்ரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரகனை போற்றி, ஆத்ம பலம் தருவனை போற்றி, பாஸ்கரனை போற்றி. இப்படி அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? ஏன்னா சூரிய பவனை நீங்கள் கும்பிடுறது கும்பராசிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, கணவன் முறை உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் 7 கூடவன் யார்? சூரியன் தான். ஸோ உங்கள் கணவன் மணி உறவு இந்த ஜென்மச்சனையில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலுமே சூரிய நாமத்தை டெய்லி சொல்லுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுபோக கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பரால் நல்ல ஒரு நீடித்த உறவு இருக்கும். ஆத்ம பலம் கூடும். சூரியனை ஆத்மகாரகன், ஆத்ம பலத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை வைராகத்தை கொடுப்பாரு. ஒரு ஒளி இருக்கும் உங்கள்கிட்ட. சரியா? ஏன்னா சூரியன் தான் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர், எல்லா கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்குறவர் அவர் தான். இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கண்கண்ட தெய்வம் அவர் தான். எந்த தெய்வத்தை கும்பிட்றோமோ இல்லையா, கண்டிப்பாக சூரியனை டெய்லி நம்ம பார்த்துருவோம். அவரை நம்ம பார்க்குறோமோ இல்லையா, அவர் நம்மளை பார்த்துருவார். அவர் ஒளி கண்டிப்பாக நம்ம மேலே விழும். சரியா? சூரிய ஒளி படாத உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அப்படி உயிரினங்கள் இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக இருக்காது. அந்த சூரிய தேவனை நீங்கள் நல்லபடியாக கும்பிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த 7.5 சனியில் ஒரு 50% வெளியே வந்துடுவீங்க. ஓகே, இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி பகவானுக்கு பிடிக்காத கிரகம் சூரியன். அவங்க 2 பேத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷன் உண்டு. அதனால் உங்களுக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால சூரியனை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு 7ஆம் இட பாதிப்புலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எப்போயுமே சிறப்பாக இருக்கும். சரியா? கும்பராசினியர்கள் சூரியனை வாழ்நாள் முழுக்க கும்பிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். அதுதான் பெரிய விஷயம். சரியா? ஏன்னா அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு. அந்த இறைவன் சூரியனை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு மனைவி அமைவா, பெண்களுக்கு நல்ல ஒரு கணவன் அமையும். ஓகே, அந்த மந்திரத்தை கும்பிட்டுட்டு வீட்டில் விரதம் இருங்க. சரியா? சிவசக்தி படத்தை வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அந்த விரதத்தை மேற்கொள் பண்ணுங்கள். நல்லபடியாக இருக்கும். பழச்சாறு சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. வீட்டில் அந்த பூஜை அறையில் பார்வதி பரமேஸ்வரன் படத்தை வச்சுக்கிட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. பழங்கள் வச்சு அந்த பூஜை பொருளை வச்சு கும்பிடுங்க. பழங்களை நெய்வேத்தியமாக வைங்க. பகலில் சாப்பிடாதீங்க. உடம்புக்கு முடியாதவங்க சாப்பிடுங்க. சுகர் பெர்சனில் இருக்கிறவங்க, ப்ரெஷரு, மற்றபடி டேப்லெட் எடுக்கிறவங்க, முடியாதவர்கள், மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களாம் சாப்பிடலாம். விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை. நார்மல் கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். விருப்பம் இருந்தால் செய்யுங்க. வயது முக்கியம் கிடையாது. யாரும் இருக்கலாம், ஆண் பெண் யார் வேணாலும் இருக்கலாம். சரியா? இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தோஷங்கள்லாம் குறையும். ஈவினிங் 4 to 5 கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க, அம்பாளை கும்பிடுங்க, சுவாமியை கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. சிவன் கோயில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. பொதுவாக ஆடி மாதம் அம்மன் கோயிலுக்கு போகிறது சிறப்பு தான். நீங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமை போகிறது நல்ல அமைப்பு தான். ஆடி ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 போனீங்கன்னா மிகச்சிறப்பு தான். ஏன்னா பௌர்ணமி 6:18 வரைக்கும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6:18 வரைக்கும் இருக்குது. அது பர்டிகுலராக அந்த ராகு வேலையில் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுவும் சரியில்லை இப்போதைக்கு கும்பராசிக்கு. அதனால் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக நீங்கள் அம்பல் வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்பு தான். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை கும்பிடுங்க. அந்த எல்லா வெள்ளியும் முடியலை சார் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை போங்க. சரியா? வெள்ளிக்கிழமை போய் அம்மனை கும்பிடுங்க. பௌர்ணமிக்கும் கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை ஈவினிங் போங்க, சிறப்பாக இருக்கும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் சனி பகவானையும் புதன் பகவானையும் மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறேன்.
இதில் இன்னொன்று இருக்குது. சனி பகவானுக்கு புதன் பார்வை கிடைக்கிறதுனால சனி பகவான் சுபத்துவமாகி நல்ல பலன்களை கொடுக்குறாரு. தானும் நல்வழிக்கு வந்து தான் பார்க்குற இடத்தையும் நல்வழிப்படுத்துகிறாரு. ஆனால் புதன் சனி பார்வைக்கு வராரு, அது கொஞ்சம் கெட்டு போகிறாரு. புதன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு, வக்கரம் வர அடைகிறாரு. அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் 5 கூடவன் அல்லவா, பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வ வழி சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, தகப்பன் வழி உறவுகிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதி அவர், புத்திர காரகன் அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. அவங்க கொஞ்சம் பேச்சு கேட்கலைன்னா அனுசரித்து போங்க. அதுபோல் 8 கூடையவனும் 8க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, சரியா? அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. பிறருடைய வம்பு வழக்கில் ஈடுபடாதீங்க. பிறருடைய பிரச்சனையில் தலையிடாதீங்க. வாக்கு சுத்தமாக இருக்கணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்றங்க. ஏன்னா புதன் வந்து வாக்குக்குள்ள கிரகம். சனி பார்வையும் இருக்குது. சனி பகவான் வக்கரமாகி பார்க்குறதுனாலையும் வாக்கு சில நேரம் மாறும். அதுபோல் 2ஆம் இடத்துல வேறு ராகு இருக்கிறாரு. வாக்கு பிறலும். ஏன் பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுவீங்க. நாவும் மரியாதையாக பேசிடுவீங்க. இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால் பேச்சில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. மற்றபடி நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த சனி பகவான் சுபத்துவமானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஆடி மாதம் நல்லா இருக்குது, கிரக நிலையிலும் நல்லா தான் இருக்குது. நான் ஆடி மாதத்துக்கு வீடியோ போடலை, இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தான் போட்டுக்கிறேன். உங்கள் ராசிநாதனை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்குது, அதுக்கு அடுத்த வருகிற காலத்தில் நான் போடுறேன். ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு போடுறேன். இதுலேயும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் கூடுதலாக மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணி போடுறேன். இருந்தாலும் இது முக்கியமானது, சரியா? அதுக்காக தான் இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கிறேன். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலையுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.